கனமழைக்கு பிறகு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகின்றனர். திருச்செந்தூர் பேருந்து நிலையம் அருகில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் 36வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. நெல்லை திருச்செந்தூர் இடையேயான தண்டவாள சீரமைப்பு பணிகளின் காரணமாக முன்பதிவில்லாத சிறப்பு ரயில் சேவைகள் 2 நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. கனமழைக்கு பிறகு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகின்றனர். அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு திருநெல்வேலி, தென்காசி, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் இருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து வேல்குத்தியும் காவடி எடுத்தும் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவது வழக்கம். இந்நிலையில் கடந்த 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக தூத்துக்குடி, திருநெல்வேலி சாலைகள் பழுதடைந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தற்போது போக்குவரத்து தொடங்கியுள்ள நிலையில் இயல்பு வாழ்க்கை திரும்பி வருகிறது. இந்நிலையில் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளனர். புவி வருவ முருவா புவி வருவ நீ என்ன விளையாடுச்சாலும் என்ன விளையாடுச்சாலும் மானம் படைச்சாலும் தாவி வருவ முருவா தாவி வருவ தாவி வருவ முருகா தாவி வருவ தாவி வருவ முருகா தாவி வருவ நீ என்ன விளையாடுச்சாலும் என்ன விளையாடுச்சாலும் பாம்பா படைச்சாலும் நெளிஞ்சு வருவ முருவா நெளிஞ்சு வருவ நெளிஞ்சு வருவ முருகா நெளிஞ்சு வருவ நெளிஞ்சு வருவ முருகா நெளிஞ்சு வருவ சண்முகநாதருக்கு, சுப்பிரமணியருக்கு, அந்த சாமிக்கு, குமரேசருக்கு, பாலமுருகனுக்கு, சுவாமிமலை முருகனுக்கு, பழமுதிர்ச்சோலை முருகனுக்கு, திருத்தணி முருகனுக்கு, பழனி முருகனுக்கு. முருகன் என்னோட படைச்சாலும் முருகனை பார்த்துருமோன்னு நாங்கள் ஆக்கிட்டு நாங்கள் முருகன் ஒரு வழியா எங்களை வர வச்சு விட்டார். அதுக்கு வெள்ளம் ரோடுனா ஒரு ரொம்ப ஒரு 2 கிலோமீட்டருக்கு ரோடு இல்லை. வேகடத்தில் தண்ணிக்குள்ள ஓட நாங்கள் வந்து முருகன் எங்களுக்கு ஒரு அருள்வாக்கு கொடுத்த மாதிரி முருகன் பேர சொல்லி வெற்றி வார வந்து நாங்கள் முக்கோடி குலதெய்வம் சேர்ந்து எங்களுக்கு ஒரு உதவியாக இருந்து எங்களை கூப்பிட்டு வந்துட்டாரு. எந்த சாமிக்கும் இருந்தாலும் நல்ல உதவிக்கு நாங்கள் வந்து முருகனுக்கு. வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை தினங்களில் ஆயிரக்கணக்கானோர் பல மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். இந்நிலையில் கனமழைக்கு பிறகு கடந்த 2 நாட்களாக வெளி மாவட்டங்களில் இருந்து பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். இன்று கோவில்களில் பக்தர்கள் வரத்து குறைவாக உள்ளது. இதனால் இலவச தரிசனம் மற்றும் ரூபாய் 100 தரிசனம் கோவில் வளாகம், கடற்கரை பகுதி வெறிச்சோடி காணப்பட்டது. என் பேர் சந்திரன், நான் சிவகாசியிலேருந்து வரேன். வருஷம் நாங்கள் மாலை போட்டு திருச்செந்தூருக்கு வந்துட்டு போய்கிட்டு இருக்கோம். இந்த வட்டம் எதிர்பாராதமாக மழை வந்துருச்சு. அதையும் நாங்கள் பொருட்படுத்தாமல் முருகனை தரிசிக்கணும்னு சொல்லி வந்திருந்தோம். இப்போ இடையில ஆற்றுப்பாலம் உடஞ்சிருந்தது. ஆனால் அந்த பழைய பாலத்து வழியாக விடுறாங்க. நல்லபடியாக தரிசனம் பண்ணினோம். எங்களுக்கு ரொம்பவும் மன திருப்தியாக இருக்குது. இப்போ பாதையெல்லாம் சரியாயிருச்சு. வந்து எல்லோரும் மக்கள் தரிசனம் செஞ்சு முருகனை தரிசித்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் சிவகாசியிலேருந்து வரோம். நான் என் மகன் கூட வந்திருக்கேன். நல்லபடியாக முருகனை தரிசனம் பண்ணிக்கிட்டோம். நான் சிவத்தியபுரத்துலேருந்து வரேன். வருஷம் இந்த கோயிலுக்கு வந்துடுவோம், வந்து பார்ப்போம். இந்த திருப்பி வரும்போது மழை வேறு வந்துருந்துச்சு. அதனால் சரி வந்து சாமி தரிசனம் முடிச்சிட்டோம். இப்போ கிளம்புறோம். கோயில் நல்லா இருக்குது. எப்போவும் வருவோம். இந்த வருஷம் வந்தோம். இந்த வருஷம் மழை நல்லா, அதனால் சரிங்க. கூட்டம் நல்ல கூட்டமாக தான் இருக்குது. இப்போ மழை சீசனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இருந்தாலும் மக்கள் வந்து அந்த பக்தினால் அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்காங்க. மறுபடியும் காலையில் வந்ததுக்கு இப்போ பார்க்குறதுக்கும் ஜாஸ்தியாக தான் வந்துகிட்டே இருக்குது கூட்டம். பரவாயில்ல. ஆனால் முருகன் அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கட்டும். அரோகரா. என் பேர் கோகிலா. நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து மாதம் திருச்செந்தூர் வருவோம். இந்த மாதம் வந்திருக்கோம். சாமி தரிசனம் நல்லா இருந்தது. இந்த மாதம் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இப்போ ஜாஸ்தியாகிட்டே வருது. நான் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பக்கத்தில் நத்தக்காடுங்கிற ஊர்லேருந்து வந்துட்டுருக்கிறேன். மாதம் தவறாமல் ஒரு 3 வருஷமாக கிருத்திகை சாமி கும்பிட வந்துட்டுருக்கிறேன். இந்த தடவை மழை வந்துருச்சு, எப்படி சாமி கும்பிட்றதுன்னு நினச்சிட்டு இருந்தேன்.
இருந்தாலும் இப்போ வந்து பார்க்கும்போது அருமையான தரிசனம், நல்ல தரிசனம். மலைக்கு பின்னாடி வந்து பார்த்த அருமையான தரிசனம் மிக சிறப்பாக இருந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி 18 மாதமாக கிருத்திக்கு தவறாத வந்துட்டுருக்கேன். எந்த தடங்களும் இல்லாமல் முருகன் அருளில். இந்த மாதம் மழை பெஞ்சதுனால வர முடியாதுன்னு நினச்சேன். கஷ்டப்பட்டு போராடி பஸ்ஸு கிடைக்கல, பிடிச்சி அப்படியே ஒரு வழியாக வந்து ஆண்டவன் சன்னிதானத்தில் சேர்ந்துட்டேன். இதுக்கு கஷ்டப்பட்டு வந்ததுக்கு முருகருக்கு நல்ல ஒரு தரிசனம். அவரை வந்து பார்த்தது நல்ல அருமையான காட்சி கொடுத்தாரு. மாதம் நாங்கள் இது வந்து இன்னும் வெற்றியோடு தொடங்கி வந்துனே இருக்கணும்னு முருகன் அருள் என்றைக்குமே எங்களுக்கு கிடைக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். ஓம் சரவணபவன். திருப்பூர்லேருந்து வர்றோங்க, நண்பர்கள் குரூப்பாக வர்றோம். நிவாரணம் கொடுக்குறதுக்காக வந்துருக்குறோம். அப்படியே முருகன் அருளோட திருச்செந்தூர் முருகனை கிருத்திகை அன்னைக்கு மிக சிறப்பாக எல்லாரும் நண்பர்கள் 10 பேர் சேர்ந்து அருமையாக தரிசனம் பண்ணோம். திருச்செந்தூர் பேருந்து நிலையம் அருகில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் 36வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரின் ஆணைக்கிணங்க தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்.பி. சண்முகநாதன் வழிகாட்டுதலின்படி முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் 36வது நினைவு தினம் திருச்செந்தூர் பேருந்து நிலையம் அருகில் அனுசரிக்கப்பட்டது. நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திரு உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் கழக நகர செயலாளர் மகேந்திரன், மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் பூந்தோட்டம் மனோகரன், ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற செயலாளர் மகாலிங்கம், மாவட்ட பிரதிநிதி சுந்தர், ஒன்றிய அம்மா பேரவை துணை செயலாளரும் வேளாண்மை கூட்டுறவு வங்கி இயக்குநருமான டாக்டர் என். சுரேஷ், நகர மகளிர் அணி செயலாளர் சுகிர்தா மற்றும் கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் காயாமொழியில் எம்ஜிஆரின் 36வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மகளிர் அணி ரம்யா நாராயணன், எம்ஜிஆர் மன்ற தலைவர் ராகவா ஆதித்தன், திருச்செந்தூர் ஒன்றிய பொருளாளர் கிளை செயலாளர்கள் சந்திரசேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். நெல்லை திருச்செந்தூர் இடையேயான தண்டவாள சீரமைப்பு பணிகளின் காரணமாக முன்பதிவில்லாத சிறப்பு ரயில் சேவைகள் 2 நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த வரலாறு காணாத மழையின் காரணமாக பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக அணைகளில் இருந்து சுமார் 1.5 லட்சம் கன அடி தண்ணீர் தாமிரபரணி ஆற்றில் திறந்து விடப்பட்டது. இதனால் நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆற்றின் கரையோரம் மட்டும் இன்றி அதனையொட்டி உள்ள பகுதிகளிலும் வெள்ளம் சூழ்ந்தது. மேலும் பல்வேறு குளங்களிலும் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையம் தண்டவாளங்கள் தண்ணீரில் மூழ்கியது.
அப்பொழுது ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திற்கு வந்த திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் நிறுத்தப்பட்டு அதில் இருந்த 800 பயணிகள் கடும் போராட்டத்திற்கு பின்னர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். எனினும் ரயில் தண்டவாளம் மற்றும் ரயில் நிலையம் பலத்த சேதமடைந்துள்ளது. குறிப்பாக ஸ்ரீவைகுண்டம் செய்துங்கநல்லூர் பகுதிகளில் ரயில் தண்டவாளங்களில் பாதிப்பு ஏற்பட்டதால் அதனை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் அந்த வழியாக ரயில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ், பாலருவி எக்ஸ்பிரஸ் ஆகிய ரயில்கள் நெல்லையில் இருந்து இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஸ்ரீவைகுண்டம் செய்துங்கநல்லூர் பகுதியில் நடைபெற்று வரும் தண்டவாள சீரமைப்பு பணிகளின் காரணமாக நெல்லை திருச்செந்தூர் இடையே இயக்கப்படும் முன்பதிவில்லாத சிறப்பு ரயில் சேவைகள் 2 நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடி, நெல்லை மாவட்டத்தில் போர்க்கால அடிப்படையில் சீரமைப்பு பணி தலைமை செயலாளர் நேரில் ஆய்வு. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 17, 18ஆம் தேதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மாவட்டம் முழுவதும் பெரும் சேதமடைந்தது. இந்நிலையில் தூத்துக்குடியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை தமிழக தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா பார்வையிட்டார். தூத்துக்குடி மாநகர பகுதியில் வெள்ள சேதங்களை பார்வையிட்ட பின் மாவட்டத்தில் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அந்த வகையில் ஏரல், ஸ்ரீவைகுண்டம், முக்காணி, வாழவல்லான் மற்றும் தாமிரபரணி கரையோர பகுதிகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். இந்நிலையில் 2வது நாளாக இன்றும் தூத்துக்குடியில் ஆய்வு செய்தார். கனமழையின் காரணமாக கோரம்பள்ளம் குளத்தில் உடைப்பு ஏற்பட்டதன் காரணமாக தூத்துக்குடி மாநகர பகுதிகள் பெரும் சேதத்தை சந்தித்தன. இதற்கிடையே உடைப்பு ஏற்பட்ட தாமிரபரணி ஆற்றின் கடைசி குளமான கோரம்பள்ளம் குளத்தை இன்று தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா ஆய்வு செய்தார். அப்பொழுது குளம் உடைப்பு ஏற்பட்டது குறித்து மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி, காவல்துறை கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகளிடமும் விவரங்கள் கேட்டறிந்தார். பின்னர் அவர் நிருபர்களிடம் கூறியதாவது: கனமழை பெய்த நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் பொதுமக்களின் இயல்பு நிலைக்கு திரும்ப உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாகவும், அதன்படி நெல்லை, தூத்துக்குடி மாவட்டத்தில் மீட்பு மற்றும் சீரமைப்பு பணிகள் போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் இதற்காக அனைத்து துறை அதிகாரிகளும் தீவிரமாக பணியாற்றி வருவதாகவும், அடிப்படை வசதிகளான மின்கம்பம் சீரமைப்பு, சாலைகள் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறதாகவும், குடிநீர் வசதிகளும் பொதுமக்களுக்கு செய்து கொடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் மழை வெள்ளத்தால் வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் எந்த அளவு பாதிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து கணக்கெடுக்க குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும், தூத்துக்குடி நகர பகுதிகளில் தண்ணீர் தேங்கிய பகுதிகளில் அதனை வெளியேற்ற தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறதாகவும், தூத்துக்குடி மாநகர மற்றும் ஊரக பகுதிகளில் சீரமைப்பு, நிவாரணப் பணிகள் முடுக்கி விடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். வேலத்தில் நம்ம தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கீங்க, இந்த கோரப்பள்ளம் ஏரி, அந்த கோரப்பள்ளி ஏரியில் இது ஒரு பெரிய பிரீச். ஸோ இதே மாதிரி கிட்ட ஒரு 750 உடைப்பு இருக்கு ஏரிகளில், ஆற்றில். ஸோ இப்போ அதை சரி செய்கிறதுக்கு பொற்கால அடிப்படையில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. இந்த பணி நாங்கள் நேற்றையும் பார்த்தோம். நேற்று பார்த்தீங்கன்னா அதில் இன்றைக்கு ஒரு பாதிக்கு மேலே ஒரு முக்கால் பணி முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி சாயந்தரம் அல்லது இன்றைக்கி நைட்டு இந்த உடைப்பு சரி பண்ணுவாங்க. ஏன்னா இந்த உடைப்பு சரி பண்ணால் தான் இந்த ஏரியில் நம்ம அப்புறம் இதை ஒரு சிஸ்டம் டேங்க் கூட ஒரு ஏரி. ஸோ இதை தண்ணீர் ஸ்டோர் பண்ண முடியும். ஏன்னா இப்போ அணையிலேருந்து தண்ணி வந்துட்டுருக்கு, அதில் டைவர்ட் பண்ணி இந்த ஏரியை ஸ்டோர் அந்த மறுபடியும் ஃபில் பண்ணும். அப்போ தான் விவசாயிகளுக்கு தண்ணீர் கிடைக்கும். ஸோ இது பொற்கால அடிப்படையில் அத்தனை எரிகளில் உடைப்பு சரி பண்ணி அந்த கொஞ்சம் தண்ணி ஸ்டோர் பண்ணிட்டு விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லாமல், ஏன்னா அந்த விவசாயத்துக்கு நம்ம தண்ணீர் கட்டாயமாக தேவை இருக்குது. ஸோ அதை ஏற்பாடு பண்ணிட்டுருக்கோம். இதே மாதிரி மற்ற துறையில் ஹைவே, நெடுஞ்சாலைத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நகராட்சி நிர்வாகத்துறை, அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட், அனைத்து துறையில் அந்த பொற்கால அடிப்படையில் இந்த ஒர்க்கு போயிட்டுருக்கு. அப்புறம் அந்த கணக்கெடுப்பு, நிறைய மக்களுக்கு இந்த வீடு சேதம், கால்நடை, இந்த மாதிரி நிறைய சேதங்கள் இருக்குது. அதுக்கு இப்போ முந்தா நாள் அந்த கணக்கெடுப்பு ஒர்க்கு எல்லா பகுதியில் போயிட்டுருக்கு. ஒரு சிறப்பாக குழுக்கள் போட்டு, ஸ்பெஷல் டீம்ஸ் போட்டு அந்த பணிகள் போயிட்டுருக்கு. ஸோ இதை விரைவில் ஒரு 2-3 நாளுக்குள்ளே அந்த கணக்கெடுப்பு முடியும். அந்த கணக்கெடுப்பு முடிச்சா அவங்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ண நிவாரண தொகை வழங்கப்படும். இப்போ இதுவும் நம்ம ஒரு ரொம்ப ஃபோக்கஸ்டு வேலை. இப்போ ஒரு கணக்கெடுப்பு இன்னைக்கு எடுக்கிறோம்.
எத்தனை தெருவில் தூத்துக்குடி மாநகரத்தில் எத்தனை தெருவில் தண்ணி நிற்குது. ஸோ அந்த தெரு வாரியாக கணக்கெடுப்பு எடுத்து அது ஒரு பொற்கால அடிப்படையில் அந்த தெருவுகளில் அந்த தண்ணி அகற்றப்படும். ஏற்கனவே சுமார் 200 பம்ப்ஸ் டெப்ளாய் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த சில சமயத்தில் ஒரு பகுதியில் அந்த பம்ப் பண்ணிட்டு அந்த தண்ணி போகிறதுக்கு வழி வேணும். ஸோ அது சில சமயத்தில் அந்த கிடைக்கலன்னா அதுக்கு இப்போ ஏற்பாடு பண்ணி அந்த தண்ணி எப்படி கடைசியாக அந்த கடலுக்கு போக சேரணும் இந்த மக்களோடைய மூலமாக. ஸோ அதில் மக்களோடையும் கூட கொஞ்சம் டீசல்டிங் பண்ணுறதுக்கு மறுபடி ஏன்னா அந்த வெள்ளத்தில் நிறைய மேலே பகுதியில் அந்த மரங்கள் குப்பை அதெல்லாம் கொஞ்சம் எங்கெங்கே இருக்குது. ஸோ அதை கிளியர் பண்ணுறோம். ஸோ இதை ஒரு பொற்கால அடிப்படையில் ஒவ்வொரு தெரு வாரியாக பம்பு போட்டுட்டு அது விரைவில் அதை அகற்றப்படும்.